இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். அதிகாரம் 25. அருள் உடைமை. அருள் உடைமை என்றால் இரக்கமுடைமை. குறள் எண் 242. நல்லாற்றால் நாடி அருளாள்க, பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அளவைகளானும் பொருந்தும் ஆற்றானும் நன்றான நெறியிலே நின்று நமக்கு துணையாம் அறம் யாது என்று ஆராய்ந்து அருளுடையராக ஒன்றையொன்று ஒவ்வாத சமய நெறிகள் எல்லாவற்றாலும் ஆராய்ந்தாலும் துணையாவது அவ்வருளே பிறிது இல்லை என்கிறார். அதாவது எண்ணி பாராமல் வாழ்பவர்களே தங்கள் காலத்தையும் முயற்சியையும் பொருளையும் சேர்த்து குவிக்கிறார்கள். அதாவது வாழ்க்கைக்கு பொருளினும் சிறந்த ஒரு துணையாக அமைவது அருளே என்பதை அறிவார்கள். அறிந்து அருளை கை கொண்டு வாழ்வார்கள். பல வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் மக்கள் வாழ்க்கைக்கு உற்ற துணையாக இருப்பது அருள்தான். அற வாழ்க்கையை அதை இணைத்து பார்த்துத்தான் அருளோடு இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் அதாவது நம்ம இறங்கி நடக்க முடியுமா? இறக்கமுடையவர்களாக இருக்க முடியாது. எல்லாத்தையும் பார்த்து இறக்கப்படலாமா? முடியாதல்லவா? அதற்காகத்தான் ஆராய்ந்து பார்த்த மாணவ செல்வங்களே, இது அருளுடைமை இரக்கமுடைமை. அதனால் தாங்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள். அதாவது எப்படித்தான் வாழ்ந்தாலும் வாழ்க்கை எப்படியும் வாழலாம் வாழ்க்கை. ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறுக்கிறது தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் குறள் நெறிகள். அதனால்தான் திருக்குறள் 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வேறு உலகத்திலேயே 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஒரே நூல் திருக்குறள் தான், வேறு எதுவும் கிடையாது. அதாவது இதில் சொல்கிறார் பாருங்க, எந்த சமயமானாலும், அதாவது மத சார்பற்றவர் என்பது கரெக்டாக இதிலேயே தெரிகிறார். எந்த சமயமானாலும் அவர்களுடைய எல்லா இதுவும் ஒரே ஒன்று தான், இரக்கமுடைமை தான். எல்லாரும் என்ன சமயத்தை இருந்தாலும் இப்போ அந்த எண்ணம் தான் அவர்களுக்கு இருக்கும் என்று வலியுறுத்துகிறார். தயவுசெய்து மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு திருக்குறளை படிங்கள், அதன்படி நடங்கள், தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களோடு சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம்.